அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா, குருவுடன் இணைந்து வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய், மங்களகாரகன், பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக தைரியஸ்தானம், வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் தற்போது மிக வலுவாக 13/7/2024 முதல் 26/8/2024 வரை மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் இந்த தருணத்தில் குருவுடன் இணையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக குரு மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது. எனவேதான் இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சி நிறைந்த இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாகி உள்ளது. ஏனென்றால் பொதுவாகவே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. எந்த வேலையை செய்தாலும் அவற்றை அதிரடியாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் செவ்வாய். அதிலும் குறிப்பாக அவர் தைரியஸ்தானம், வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நிலை கொள்ளக்கூடிய இந்த வேளையில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அத்தனையிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். ராசியின் அதிபதி 3இல் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை நிறைந்த அமைப்பு இல்லை என்றாலும் கூட செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் உச்சபட்ச வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. எனவே ராசியின் அதிபதியுடன் இணைந்து 3ஆம் இடத்தை செவ்வாய் மிக வலுவாக மாற்றுகிறார். குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் மற்ற பணிகளை விட இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டமாக இருந்தாலும் கூட தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது 3ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு தன அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தைரியஸ்தானம் ஆகிய 3ஆம் இடத்தில் சகாயஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில அபரிவிதமான முன்னேற்றமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். இப்படி சாதகமாக அமைந்தாலும் கூட எங்களுடைய வாழ்வில் பெரிய அளவிற்கு நற்பலன்களை பெறவே முடியவில்லை என்று சொல்லக்கூடிய வருத்தப்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நல்ல நிகழ்வுகளை அனுபவிக்கக்கூடிய வகையில், உணரக்கூடிய வகையில் இந்த குரு மங்கள யோகம் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகமாக குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் பார்க்கப்படுகின்றன. இந்த 2 கிரகநிலைகளை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான். அப்படி 3ஆம் இடத்தில் சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக பார்க்கப்படுபவர் செவ்வாய் தான். அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய பார்வை இந்த வேளையில் 6, 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் பதிகிறதுங்க. 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், மறைமுக தொல்லைகள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரிடமும் இருந்து வந்த மனக்கசப்பு, சங்கடங்கள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படுவதோடு உறவு பலப்படுங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்ல சுமூகமான முறையில் அனைத்தையும் செய்து முடித்து மகிழ்ச்சியை இரட்டிப்பாக பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வெகுவளவில் குறையும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிடுவதை விட மிக சிறப்பான முறையில் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய மறைமுகமான சூழ்ச்சிகள், தொல்லைகள், தொந்தரவுகளால் ஏற்பட்ட பல சிக்கல்கள், நெருக்கடிகளை இந்த தருணத்தில் விளக்குவதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு. 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல்வேறு வகையான மறைமுக தொல்லைகளும் விலகும். அதோடு கூட இந்த தருணத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. குறிப்பாக அரசியல் சார்ந்த பணிகளில் மாற்று கட்சியில் உள்ளவர்கள் தங்கள் கட்சியில் இணைந்து கட்சியை வலுப்படுத்தக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் 7.5 சனியாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை
8ஆம் பார்வையாக பார்க்கிறாருங்க. அஷ்டம பார்வையாக தொழிலை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகிறது. சனிக்கு அடுத்தபடியாக தொழில்துறையில் அதிக ஆளுமையை செலுத்தக்கூடிய கிரகமாக நிச்சயம் செவ்வாய் பார்க்கப்படுகிறார். எனவேதான் செவ்வாய் குருவுடன் இணைந்து பல்வேறு வகையில சுபமான நல்ல நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் அனைத்துமே நொறுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல இனிமையான நேரம் வந்திருக்கிறது என்பதை இந்த இரு கிரக நிலைகளுடைய இணைவு நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக உங்களுடைய எந்த கனவாக இருந்தாலும் நிச்சயம் அவை பூர்த்தி ஆவதற்கான யோகம், முதன்மையான வாய்ப்பும் இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக உண்டு என்றே சொல்லிவிடலாம். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சப்தம பார்வையை செவ்வாய் வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் செலுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான குருவும் 9ஐ பார்க்கிறார். அவருடன் இணைந்து செவ்வாயும் 9ஐ பார்ப்பது நிச்சயம் பல்வேறு வகையில தங்களுடைய வாழ்வில் பாக்கியமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் செவ்வாயும் இணைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில சந்தித்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகி மிக பெரிய அளவுல சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது பல அதிரடியான சுவாரஸ்யமான நல்ல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. 7.5 சனியில் சனி வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்வது என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனிக்கு சற்று இடைவெளி கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். ராகு ஜென்மத்தில் நிலை கொண்டிருந்தாலும் விரயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே சுப விரயம் அதிகரிக்கும். ரூண முக சத்ருஸ்தான பாதிப்புகளை செவ்வாயின் பார்வை நிச்சயம் விலக்குகிறது. சப்தமஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். சப்தமஸ்தானத்தில் குருவின் பார்வையும் வலுவாக கிடைப்பதால் கேதுவால் இந்த தருணத்தில் ஆக்கப்பூர்வமான பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் கிடைப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன், புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் சாதகமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தரக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனும் சாதகமாக வலம் வருகிறார். எனவேதான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தனி உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் அதிர்ஷ்டத்தின் உச்சியிலே அமரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகளை பெரும்பான்மையான கிரகநிலைகள் விலக்கி விடுகின்றன. எனவே குடும்ப ரீதியாக இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் குருவின் இணைவு காரணமாக எந்த விதமான பணியை திட்டமிட்டாலும் அவற்றில் வெற்றி நிச்சயமாக உண்டு. பல்வேறு வகையான திருமணம், காதுகுத்து, வளகாப்பு உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய திருமண பந்தமும் புத்திர பாக்கியமும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெல்ல தெளிவாக குரு மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது நிரந்தரமாக குடியிருப்பை அமைக்கவும், சொந்த வீடு, சொந்த நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும், குடியிருக்கக்கூடிய வீட்டை வாங்குவதற்கான யோகமும் கூட மிக வலுவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பு பலப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் தங்களுக்கிடையே நடந்த மகிழ்ச்சியான தருணங்களை நினைவு கூறுவதால் சங்கடமான விஷயங்களை மறந்து நிச்சயமாக இல்வாழ்வில் மீண்டும் இணைந்து சிறப்பாக இல்வாழ்வை நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் மங்களகரகனான செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. குருவும் அதையே உறுதிப்படுத்துகிறார். உறவினர்கள், நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்பு விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு
ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில மிகப்பெரிய அளவில் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் விரய சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. உத்தியோக ரீதியாக பல நன்மைகளை இந்த தருணத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாங்க. நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல பல யோகம் நிறைந்த வாய்ப்புகள் மிக வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் சனி வக்ரத்தில் திரும்பியிருக்கிறார். இந்த வேளையில் உத்வேக காரகனான செவ்வாய் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார். எனவே புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர் மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமையும். தங்களுடைய செலவு எதுவுமே இல்லாமல் கம்பெனி விசாவிலே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. இதோடு மட்டுமல்லாது நிரந்தர அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் அதிகப்படுத்துங்க. மெரிட்லே நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எழுதக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டி நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. பல்வேறு வகையில உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிச்சுமை விலகி தற்போது இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பிலே கூட நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் மங்களகாரகனும் குருவும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக உருவாக்கி கொடுக்கின்றனர். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் மனநிறைவை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமையும். பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும். நினைத்ததை விட கலைத்துறையில் நல்ல வளர்ச்சியும் உங்களது படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் அத்தனை பணிகளையும் சாதுரியமாகவும் நுணுக்கமாகவும் கையாளுவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பொது வாழ்வில் ஆதாயம் அதிகமாக நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. திட்டமிட்டதை விட உச்சபட்ச வளர்ச்சி அரசியல் துறையில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய கல்வியை உயர்கல்வியை குறிப்பாக விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் கிட்டும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிச்சயமாக நிறைவேறுவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாக அமையும். மாணவ மாணவியரின் விருப்பம் பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மங்களகாரகன் மிக வலுவாக வெற்றிக்கு உரித்தான 3இல் இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளை புதிதாக மேற்கொள்வதற்கான யோகமும் உண்டு. புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான வாய்ப்பும் நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சி உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் மங்களகாரகன் சனி என பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பல்வேறு வகையான மனக்குழப்பம் போராட்டம் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை பெண்மணிகள் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் நிச்சயம் இந்த தருணத்தில் கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு.